ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலிக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலிக்கீஸ் கிச்சனில் அவரைக்காய் பொரியல் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். துவரம்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அரை ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பு நல்லா கோல்டனாக வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் சிவந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி அரிஞ்சு வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கின உடனே ஒரு ஸ்பூன் மஞ்சள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின உடனே ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மல்லாட்டையும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காயையும் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். இப்போ பொரியலில் ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா இழுத்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் மல்லாட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.